வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவுகளால் என்ன பார்க்க போகிறோம்னா, கனடாவில் இயங்கிய 350 வருஷத்துக்கு மேற்பட்டதாக இயங்கிய ஹட்சன்ஸ் பே எனப்படுகின்ற ஒரு பிஸ்னஸ் நாமம் இன்றுடன் ஜூன் 10 இழுத்து மூடப்படுகின்றது கனடா தேசத்திலே. ஆம் உறவுகளே, கனடாவில் இயங்கிய அதாவது 350 வருடத்துக்கு மேற்பட்ட ஒரு பாரம்பரியம் மிக்க வியாபார நடவடிக்கைகளில் தன் காலடியை பதித்த இத்தனை நூற்றாண்டுகளாக காலூன்றி நின்ற ஒரு நிறுவனம் இன்றுடன் தனது வியாபாரத்தை இழுத்து மூடிக்கொண்டு மூட்டை முடிச்சுக்களுடன் கிளம்புகிறது கனடாவை விட்டு. ஆம், ஹட்சன்ஸ் பே எனப்படுகின்ற நாமத்தை கொண்ட, அதுவும் வட கனடாவினுடைய ஒரு கலப்பு ஹட்சன்ஸ் பே எனப்படுகின்ற அந்த நாமத்தை தான் தனது வியாபாரத்துக்கு சூட்டியிருந்தது. ஐரோப்பாவிலே இருந்து ஒரு காடுகளை வெட்டி அந்த மரக்கட்டைகள் வியாபாரத்துக்காக காலூன்றிய நிறுவனம் பிறகு வியாபார நடவடிக்கைகளில் பொருட்களின் வியாபாரங்கள், அணிகலன்கள், சட்டைகள், சப்பாத்துக்கள், பிறகு டைமண்ட் வியாபாரங்களை கூட ஒரு குடையின் கீழ் ஏற்படுத்திய ஒரு தரம் வாய்ந்த பொருட்களின் வியாபார நிலையமாக தொழிற்பட்ட ஹட்சன்ஸ் பே இன்றுடன் முடிவுக்கு வருகிறது. ஜூன் 10 முடிவுக்கு வருகிறது. அதாவது இந்த பொருட்கள் தரம் வாய்ந்ததாக இருக்கும். மற்ற கடைகளோடு ஒப்பிடுகையில் நல்ல தரமுடைய பொருட்கள் இங்கு வியாபாரத்திலே இருக்கும். எனக்கு விருப்பத்துக்குரிய பொருட்களும் இங்குதான் நான் வாங்குவது. If I would have known that you wouldn't be here anymore, I would have made the moments last a little longer. 'Cause now I'm alone and you're just a memory in my mind. நான் கூட இங்கே அடிக்கடி சென்று வாங்குவதுண்டு சில மால்களுக்கு சென்றால். ஏனென்றால் தரம் நிரந்தரமான ஒரு பொருட்கள் வீடுகளுக்கு, அதாவது இலங்கைக்கு அனுப்புவதென்றால் கூட இங்குதான் பார்த்து வாங்குவதுண்டு, விலையை பார்க்காமல். ஏனென்றால் நல்ல தரமான ஆடைகள் இங்கு இருக்கின்றன. ஆகவே அந்த தரமான ஒரு கட்டிடம், அந்த நாமம், வியாபார நாமம் இன்று இழுத்து மூடுகின்றது. இன்று 2.5 மாதங்களுக்கு முன்னர் அறிவித்திருந்தார்கள், ஆஃபர்லே போடப் போகின்றோம், பயங்கர வியாபார கழிவிலே வழங்கப் போகின்றோம். ஏனென்றால் இன்வெண்டரியிலே இருக்கின்ற அத்தனை பொருட்களையும் விற்று முடித்து வலித்து துடைப்பதற்காக. அந்த அடிப்படையிலே பல வாடிக்கையாளர்கள் அள்ளு கொள்ளையாக சென்றார்கள். கனடாவிலே எந்த நாட்டிலேயும் ஆஃபர் என்றால் ஓடிச் செல்வார்கள். கனடாவிலே வாயை பிளந்து கொண்டு ஓடக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். ஆஃபர் என்று போட்டவுடன் அத்தனை மக்களும் ஓடிச் சென்று 50% கழிவிலே வாங்கி முடித்தார்கள். இப்போ அண்மைய காலங்களில் 80%, 90% கூட விலை கழிவு போடப்பட்டு அனைவரும் நீண்ட வரிசையிலே நின்று முண்டி அடித்து வாங்கி வலித்து துடைத்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த இறுதி நாட்களிலே டைமண்டை வாங்குவதற்காக நீண்ட வரிசையிலே மக்கள் நிற்பதை காணக்கூடியதாக இருந்தது. பரிதாபகரமாக இருந்தது. 350க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் தொழிற்பட்ட நிறுவனத்தை வலித்து துடைத்து கஜானா கூட காலியாக இருந்ததை பார்க்கின்ற பொழுது ஒரு சோகம் ததும்பியதாக இருந்தது. உறவுகளே, கனடாவில் ஏற்பட்ட பொருளாதார சரிவுக்கு ஒரு எடுத்து நோக்கு, பணவீக்கத்துக்கு எடுத்து நோக்கு இப்படியான பாரம்பரிய மிக்க தொழிற்பேட்டைகள் இழுத்து மூடுவது. உறவுகளை, இன்னும் எத்தனை தொழிற்பேட்டைகள் இழுத்து மூடப்பட போகின்றன என்ன யாருக்குமே தெரியாது. ஹட்சன்ஸ் பேயில் ஏற்பட்ட தொழில் இழப்பு, வருமான இழப்புக்கு மத்தியில் அங்கே இருக்கிற தொழிலாளிகளுக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமையில் திணறியதன் காரணமாக 350 வருஷத்துக்கும் பழமையான இந்த கைத்தொழில், அதாவது தொழில் வியாபார நிறுவனம் இழுத்து மூடப்படுகின்றது. ஒரு சோகம் ததும்பிய ஒரு அடையாளம். ஏனென்றால் கனடாவின் பொருளாதார வீழ்ச்சிக்கும் இது ஒரு அடையாளமாக திகழப் போகின்றது. இன்னும் எத்தனை நிறுவனங்கள் இந்த நட்டத்திலே இயங்கி மூடப்பட போகின்றன, எத்தனை பேருக்கு தொழில் வாய்ப்புகள் இழக்கப்பட போகின்றன என்பன அடுத்த கட்டம் இருக்கட்டும். இப்ப இந்த நிலைமையில ரஷ்யா மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டு 40க்கும் அதிகமான ரஷ்யாவினுடைய விமானங்கள் சுக்குநூறாக இருக்கின்றது, பஸ்பமாக இருக்கிறது. ஆகவே ரஷ்யா இதற்கு எதிர்வினை ஆற்ற தொடங்கி இருக்கிறது. இது எந்த அளவுக்கு கொண்டு செல்லப்பட போகின்றது? 3ஆம் உலக போரை கொண்டு வந்தால் எத்தனையோ நாடுகள் பொருளாதார ரீதியிலேயும் சரி இல்லாமல் போய்விடும். ஆகவே பொறுத்திருந்து அடுத்த அப்டேட்டுகளால் சந்திப்போம். மீண்டும் ஒரு நல்ல தகவலூடாக சந்திப்போம்.